தங்கத்தாமரை பதிப்பகம் வழங்கும் ஜூலி கொடுத்த விலை சாப்டர் 4 பார்ட் A. மலேசியா. பஸ்ஸில் இருந்து இறங்கி நடந்த பாப்பா தன்னை யாரோ பேர் சொல்லி அழைக்கவே திரும்பி பார்த்தார். விடியற்காலை ஒளியில் ஷாப் கடை முதலாளி மூச்சு வாங்க வந்து நின்றார். இதை பாரு பாப்பா, உன் மச்சினை அழகுவ கொஞ்சம் கடிச்சு வை. நேற்று கடத்திரு பையங்களோட ஒரே சண்டை. சோடா பாட்டில ஒருத்த மண்டையை பொழந்து போட்டான். வழக்கமான புகார் தான், ஆகட்டும் சொல்றேன் என்றாள். சொன்னால் கேட்கிற ஜென்மமா அது என்று நினைத்து கொண்டாள். விவகாரம் போலீஸுக்கு போயிருக்கோம், நாங்கெல்லாம் சேர்ந்து நிறுத்தி போட்டோம். என்ன பொண்ணு போ, நீ சவுப்பு பாப்பா, அது ஆம்பளை பாப்பா. உதட்டை துடைப்பது போல சிரிப்பை மறைத்து நடந்தாள் பாப்பா. சுரீரென்று கையை சிகரெட் தீத்ததும் நினைவு திரும்பினான் கார்த்திக். ஆஸ்ட்ரே சிகரெட்டை நசுக்கியவாறு திரும்பி சவிதாவை பார்த்தான். அவள் விடும் மூச்சு ஒரே சீராக இல்லை. மூடிய இமைகளின் உள்ளே கருப்பு விழிகள் உருளுவது தெளிவாகவே தெரிகிறது. அவள் தூங்கவில்லை, பொய் தூக்கம். தவிர்க்க பார்க்கிறாள் அவனை. சிரிப்புடன் இன்னொரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டு நடந்தான். மொட்டை மாடி கதவை திறந்ததும் நைட்டிங்கல் மலரின் மனம் குபீர் என்று காற்றோடு நுழைந்தது. திறந்த வெளியில் குளிர்ந்த தரையில் நடந்து போய் ஆடும் நாற்காலியில் அமர்ந்தான். மெதுவாக ஆடியபடியே வானத்தை பார்த்தான். நிலவே இல்லாத வானத்தில் நட்சத்திர கும்பல் கண் சிமிட்டியது. நாற்காலி ஆட ஆட அவன் மனம் மீண்டும் அசைந்தது. அப்பாவின் கதையை அசை போட துவங்கியது. அலுமாரியிலிருந்து மருந்து டியூப் ஒன்றை எடுத்த கங்காணி ராஜா திரும்பி பார்த்தபோது அவள் அவனையே பார்த்தவாறு நின்றிருந்தாள். இடுப்பில் கை வைத்துக் கொண்டு, ஏய், சொன்னது காதல விழல அதட்டினான். சட்டையை கழட்ட. எதுக்கு? முதுகுல சவுக்கடி ரணமா இருக்கு, மருந்து பூசி விடுறேன். அலட்சியமாக தலையை உயர்த்தினாள். 4 நாளைக்கு எரிச்சலா எரியும், அப்புறம் தானாக காஞ்சு போயிடும். விடு, காயாது. ரணம் சீழ் கட்டிக்கிட்டுதுன்னா அப்புறம் நிரந்தரமா வடு தங்கிடும். கங்காணி, நான் 8 வயசுல இருந்து இந்த தோட்டத்துல வேலை செய்யறேன். சவுக்கடி பட்டு பட்டு முதுகும் முள் குத்தி குத்தி காலம் காய்ச்சி போயிடுச்சு. எனக்கெல்லாம் மருந்தே தேவையில்லை. பின்ன 4 நாளைக்குள்ள புண் காய்தானு பார்ப்பாங்க வீட்டுல. காயலனா உப்பு தண்ணியை ஊத்திடுவாங்க. ஐயோ, பதறினான். எரிச்சலா எரியுமே. எரிஞ்சா என்ன, பல்ல கடிச்சுக்கிட்டு சகிச்சுப்போம். ரணம் தானா ஆறி போயிடும். எதுக்கு அவ்வளவு கஷ்டப்படணும்? இந்த மருந்து பூசினா எரியாது, குழு குழுன்னு இருக்கும், சீக்கிரமாயும் குணமாயிடும். கங்காணி, இன்னைக்கு நீ மருந்து பூசி விடுற, அப்புறம் நாளைக்கு யாரு பூசி விடுவாங்க? தினமும் நானே பூசி விடுறேன். புரியாமல் விழிக்கும் அவளை நெருங்கி நின்றான். ஏய், இப்ப நீயா கழட்டுறியா இல்ல நானே கழட்டி எடுக்கவா? வேணா வேணா. பதறியபடி தள்ளி போனவள் திரும்பி நின்று சட்டை பித்தான்களை விடுவித்து சட்டையை கழற்றி நின்றாள். அவன் பூசிய மருந்தின் ஜில் என்ற சுகத்தை மிகவும் ரசித்தாள். இடுப்புக்கு கீழே அவன் கை கணிசமாக இறங்கிய போது நெளிந்தாள். கையை எடு கங்காணி, உடம்பு கூசுது. மருந்து டியூபின் மூடியை திருகியவாறு திரும்பி நடந்தான் கங்காணி ராஜா. அவ்வளவுதான், சட்டையை மாட்டிக்க. உன் வெள்ளிய மேஜ மேல வச்சிருக்க, எடுத்துட்டு போ என்றவன் பதில் வராமல் போகவே திரும்பி பார்த்தான். மார்பு பகுதிகளை சட்டையால் மறைத்து கையை மடித்துக் கொண்டு நின்றவள் அவனையே விசித்திரமாக பார்த்தாள். அவ்வளவுதானா? ஏன், வேற என்ன எதிர்பார்த்த? அவள் திரும்பி நின்று சட்டையை மாட்டியவாறு பேசினாள். கையை பிடிப்ப, தப்பா நடப்ப, கன்னத்துல அறையலாம்னு பார்த்தேன். கையை தொட்டா கன்னத்துல அறைவீங்களோ என்ற கங்காணி அவளை நெருங்கி வந்து நின்று அவள் கையை சட்டென்று பிடித்தான். இதோ பிடிச்ச, என்ன பண்ண போறியா? அவள் வலது கையை ஓங்கிய போது சட்டென்று அதையும் தாவி பிடித்து திருகி முதுகோடு ஒட்ட வைத்துக் கொண்டு இழுத்து தன்னோடு அணைத்துக் கொண்டு விட்டான். ஏங்க, இப்ப அடி பார்க்கலாம். திமிரினாள், கெஞ்சினாள். ஐயோ விடியா, அட விடு கங்காணி, வலிக்குது. விட்டான். தள்ளி நின்று முறைத்தவள் அவன் சிரித்த போது கீழ்வரிசை பற்கள் பளிரென்றதும் மயங்கி போனாள். பிறகு தலையை உதறிக்கொண்டு ஓடி போனாள். இரவு 10 மணிக்கு மேலேதான் அந்த பெண்கள் கும்பலின் சிரிப்பு கேட்டது. அவசரமாக வாசலுக்கு வந்து நின்றான் கங்காணி ராஜா. கேட் மீது வந்து விழுந்த அந்த சிங்காரி நிமிர்ந்து பார்த்து சிரித்தாள். இழுக்கும் சிநேகிதியின் கையை உதறிவிட்டு குனிந்து வணங்கி நிமிர்ந்து சிரித்தாள். வா சிங்காரி, அங்கெல்லாம் நிக்க கூடாது என்ற சிநேகிதியின் இழுப்புக்கு இசைந்து நடந்து போய்விட்டாள் அவள் சிரித்தவாறு. பார்த்தது போதும் தம்பி, உள்ள போ. காவலுக்கு இருக்கிற ஆட்டுக்கார தாத்தா வராண்டாலாந்தரை எடுத்துக்கொண்டார். இன்னிலிருந்து இந்த வராந்தாவுக்கு விலகு கிடையாது. ஏன் தாத்தா, உங்க தகுதிக்கு கீழே அந்த சாதிகாரங்க கிட்டலாம் சகவாசம் கூடாது தம்பி என்றவரை கையமர்த்தினான். நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். சாதி மதம்னு பேசாதங்கிற, அப்படிதானே? இவங்க மதத்தால மட்டும் இல்ல, மனதாலையும் கூட தாழ்ந்தவங்க தான். அந்த சிங்காரியை பற்றி எனக்கு தெரியும் தாத்தா. அது ஒரு கடைநிலை குடும்பம். அதனால என்ன தாத்தா, அந்த குடும்பமே பெண்ணை வித்து பழகிற குடும்பம் தம்பி. அதிர்ந்து போனான் ராஜா. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் கேட்டு மகிழுங்கள். மேலும் இந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க.